பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு உங்க யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். அப்பாவை நன்றியோட துதிக்கிறோம், சோத்துக்கிறோம் ராஜாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ராஜாவே அப்பா, இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. இந்த வசனமானது அவர் வாழ்க்கையில கிரிய செய்யும்படி என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இந்த நேரத்தை முற்றுமுடிய நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். நீங்கள் தானே என் ஜனம், நான் தானே உங்கள் தேவன். நீங்கள் தானே என் ஜனம், நான் தானே உங்கள் தேவன். எல்லையை அமைப்பேன், எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன். எல்லையை அமைப்பேன், எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன். நீங்கள் தானே என் ஜனம், நான் தானே உங்கள் தேவன். என்னை வாசித்திடு, செழிப்பாய் வைத்திடுவேன். கருத்தாய் ஜெபித்திடு, ஜெயமாய் நடத்திடுவேன். வேதத்தை வாசித்திடு, செழிப்பாய் வைத்திடுவேன். கருத்தாய் ஜெபித்திடு, ஜெயமாய் நடத்திடுவேன். எல்லையை அமைப்பேன், எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன். எல்லையை அமைப்பேன், எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன். நீங்கள் தானே என் ஜனம், நான் தானே உங்கள் தேவன். நீங்கள் தானே என் ஜனம், நான் தானே உங்கள் தேவன். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இந்த பாடலோட இணைத்த ஒரு வாக்கியம் தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளினுக்குரிய வேத வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவர் வாசிய கேட்கலாம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. 12 தொடர்ந்து வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். இந்த நாளுக்குரிய வேத வசனம் பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாராம், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு நம்ம நடுவுல வாசம் பண்றதுக்கு நாம் யாரு? நம்ம பத்தி அவர் என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்துல நாம் அவருடைய ஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை தொடர்ந்து அவருடைய ஜனமா இருக்கிறோம்னா அவர் யாரு? அவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பார்த்தா ஒரு உறவுகள் இருக்கு. சில உறவுகளை நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா? நம்ம கூட எப்படி இருப்பாங்களாம்? அன்போட இருப்பாங்க இல்லையா? ஏதோ நமக்குள்ள ஒரு ஏதாவது குறையோ அந்த மாதிரி ஏதாவது காணப்பட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க உடனே அவங்க வந்துட்டு வேற யார நமக்கு அன்பு காட்டுறாங்களோ அந்த இடத்துல போய், ஆனா ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரா? அவருடைய ஜனமா இருக்கிறோம். அவருடைய ஜனமா இருக்கிறதுனால நம்ம என்னதான் தவறு செஞ்சாலோ, அவருக்கு பிடிக்காத எந்த காரியம் செஞ்சாலும் அவர் என்ன சொல்றாராம், நீ வந்துட்டு என்கிட்ட நீ ஓப்பனா வந்து பேசு, உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்து என்கிட்ட பேசு, நான் வந்துட்டு உனக்கு அதுக்கான சொல்யூஷன் தரேன் சொல்றாரு. நீ என்னதான் தவறு செஞ்சிருந்தாலோ என்கிட்ட நீ அதை சொல்லக்கூட நான் வந்துட்டு என்ன பண்ணுவேனா, உன்னை மன்னிச்சு நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு குறித்து வாக்கு கொடுக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாரா, உங்களை விட்டா அவருக்கு வேற ஜனமே இல்லையா? அதாவது நம்ம விட்டா அவருக்கு வேற ஜனமே இல்லையா? நமக்கும் எப்படி? அவரை விட்டா வேற தேவனே இல்ல. எவ்வளவு அன்பான தேவன் இல்ல? இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க மாயமாலமான ஒரு அன்புல, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு. ஆனா அவங்க கொஞ்சம் நம்மளுடைய அன்புக்கு ஒரு சில காரியத்துல ஏதாவது குறைவு பார்த்தவன உடனே என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா நம்ம என்னத்தான் செஞ்சாலும் நம்ம சேர்த்து கொள்ளுகிற தேவன். நீ என்கிட்ட வா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் அதை பாத்துக்கிறேன், நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல
அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் அவரை பார்த்து என்ன சொல்லணுமா, உங்களை விட்டா எனக்கும் வேற தேவன் இல்ல அப்படின்னு சொல்லி. அவர் அவ்வளவு நம்மள நேசிக்கிறாரு, அவ்வளவு அன்பான தேவன். இந்த அன்பு யாரு கொடுக்க முடியும்? உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. ஏசப்பா ஒண்டிதான் அந்த அன்பை நமக்குள்ள கொடுக்க முடியும். சோ இந்த வேதத்துல வந்துட்டு இப்போ அவருடைய ஜனமா இருக்கிறோம் இல்லையா நம்ம, அதே மாதிரி அவரு நம்முடைய தேவனா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்கள் நடுவே நான் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு. அந்த மாதிரி வேதத்துல கூட ஒரு சில மக்களுக்கு வந்துட்டு அவரு உதவிங்க செஞ்சிருக்கிறாரு. அவங்க நடுவுல உலாவி இருக்கிறாரு, ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. யாரு நம்ம பாக்கலாமா? ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு ராஜா இருந்தாராம். அப்போ அந்த ராஜா வந்துட்டு இப்ப ராஜாக்கு இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, வேற நாடுகள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, சின்ன நாடா இருந்தா அந்த நாடுகள்ல இருந்து இருக்கிற மக்களை வந்துட்டு அடிமையா இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து வேலை பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ராஜாவை என்ன பண்றாரு, ஒரு ஊர்ல வந்துட்டு அந்த நாடை வந்துட்டு அழிச்சிட்டு அங்க இருக்கிற சில வாலிப பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டுல வேலை செய்யும்படி இட்டுன்னு வராரு. இட்டுன்னு வரக்குள்ள என்ன ஆகுது, இந்த மக்கள் யாருன்னா தேவனுக்கு பயப்பட்ட மக்கள், தேவனை அறிஞ்ச மக்கள். தேவன்னா யாரு, ஏசப்பானா யாரு, அந்த மாதிரி எல்லாம் அறிஞ்ச மக்கள், அன்னதினமும் ஜெபிக்கிற மக்கள், அன்னதினமும் வேதத்தை வாசிக்கிற மக்கள். சோ அவங்க வந்துட்டு ஒரு சில வாலிபர்களை கொண்டு வராங்க. இளம் வாலிபர்கள் இருந்தா தான் அந்த நாட்டுக்கு வேலை செய்யும்படி அவங்க வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப்பா இருக்க முடியும், யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். சோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த வாலிபர்களை கொண்டு வராங்க. அப்போ அந்த அந்த நாட்டுக்குள்ளேயே வளர்ந்த சில மக்களும் இருக்கிறாங்க, வாலிபருங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் காணப்படுது. ஏன்னா இந்த இந்த நான் சொன்ன அடிமைகளை கொண்டு போனப்பட்ட வாலிபருங்க வந்துட்டு தேவனை அறிஞ்ச மக்கள். அறிஞ்சதுனால அவங்க வந்துட்டு எல்லாரும் காட்டிலும் வித்தியாசமா இருந்தாங்க. எல்லாரும் காட்டிலும் 10 மடங்கு ஞானமா மத்த ஜனத்தை காட்டிலும். அப்புறம் ஹெல்த் பாத்தீங்கன்னா ஒரு குறை கூட இல்லையா, நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்களாம். அப்புறம் ராஜா கேள்வி கேட்டாராம், அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்தாராம். அப்போ மத்தவங்களை காட்டிலும் இந்த மக்கள், அதாவது ஏசப்பாவை தெரிஞ்ச மக்கள், ஜீவனுள்ள தேவனை அறிஞ்ச பிள்ளைங்க வந்துட்டு திறமையா பதில் சொன்னாங்களாம். அதனால ராஜா என்ன பண்ணாராம், இந்த வாலிப பசங்களை வந்துட்டு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்து அந்த நாட்டுல ஒரு அதிகாரியா வச்சுட்டாராம். சோ இப்படி தொடர்ந்து ஏன் அவங்க அதிகாரியா வச்சாரு, ஏன்னா ஏசப்பா வந்துட்டு இந்த பிள்ளைகளோட இருக்கிறாங்க, இந்த வாலிப பசங்களோட இருந்தாங்க. இந்த வாலிபர்கள் செஞ்ச காரியம் என்ன, அன்னதினமும் ஜெபிச்சாங்க, அன்னதினமும் வேதத்தை வாசிச்சாங்க. அந்த மாதிரி கடவுளுக்கு எதெல்லாம் பிரியமா இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த வாலிப பிள்ளைங்க செஞ்சாங்க. அதனாலதான் தேவன் வந்துட்டு மத்தவங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமா, ஏன்னா ஏசப்பா தேவன் இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறாரு, நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவன். அந்த மாதிரி எப்போ அந்த வாக்குத்தத்தை கொடுக்கறாரோ மத்தவங்களை காட்டிலும் நம்ம வித்தியாசமா தான் இருப்போம், எல்லா இடத்துலயும் உயர்வா தான் இருப்போம் நம்ம. அந்த மாதிரிதான் இந்த வாலிப பிள்ளைங்க வந்துட்டு உயர்ந்து காணப்பட்டு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஆச்சா, அப்ப போயிட்டு ஒரு கொஞ்ச நாட்கள்ல அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு உருவத்தை உருவாக்குறாங்க. அப்புறம் உருவாக்குன பிறகு சொல்றாங்க, நீங்க வந்துட்டு இந்த நாங்க உருவாக்கின இந்த உருவத்தை மாற்றம் தான் நீங்க வந்துட்டு வணங்கணும், உங்க தெய்வங்களை யாரையும் நீங்க வணங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறாங்க ராஜா. அப்போ அந்த கட்டளைக்கு எல்லாரும் கீழ்படியணும். அப்போ அந்த ஊரே வந்துச்சான், அந்த உருவத்தை உருவாக்கின அந்த ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடுற இடத்துல வந்துட்டு எல்லா ஜனங்களும் வந்து நின்னுட்டாங்களாம். அப்போ நின்னக்குள்ள ஒரு ஃபுல்லு மியூசிக் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கக்குள்ள, அவங்க அந்த ட்ரம்ஸ் வாசிக்கக்குள்ள, மியூசிக் வாசிக்கக்குள்ள உடனே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணோம், தாள குனிந்து அந்த உருவத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபுல்லு எல்லாம் வாசிக்கிறவங்க எல்லாம் ஆயத்தமா ரெடியா இருக்காங்க. அப்போ இதுல வந்துட்டு இந்த வாலி பசங்க சொன்ன பாரு, 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரு கர்த்தர் அறிஞ்சதுனால, தேவனாகிய கர்த்தர் அறிஞ்சதுனால அவங்க வந்துட்டு அவங்க வைராகியம் என்னன்னா, நான் வந்துட்டு என் தேவன் தான் எனக்கு உண்மையான தேவனு, நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது உருவம், அதுக்கு மனுஷ கை வேலையில அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் ராஜா கட்டளைக்கெல்லாம் நான் கீழ்படிய மாட்டேன், நான் வந்துட்டு எங்க தேவன் என்ன சொல்றாரோ அது கொண்டுதான் கீழ்படிவேன்னு சொல்லி அந்த ட்ரம்ஸ் வாசிக்கக்குள்ள, அந்த மியூசிக் வாசிக்கக்குள்ள அவங்க கீழே குனிஞ்சி பண்ணிடலாம். அப்போ இத பாக்குறாங்க ராஜா எல்லாம் பார்த்துட்டு கோமா,
ஏன்னா இந்த 3 பசங்க நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படியில எல்லா ஜனம் ஊர் மக்களே எனக்கு அதிகாரத்துல இருக்கிறாங்க. இந்த 3 பசங்க எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோவம் பண்ணி, சரி இன்னொரு சான்ஸ் குடுக்குறேன். இன்னொரு வாட்டி நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன். நீ அந்த நேரத்துல வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மறுபடியும் பண்றாங்க. இந்த மனுஷங்கோ, இந்த பிள்ளைங்க வாலிப பசங்கோ கீழே குனிலாம். ரொம்ப கோவம் ராஜாக்கு என்ன பண்றாராம், 7 மடங்கு சூடாக்குன ஒரு அக்கினியில போட்டுறாரு. அது ஒரு 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 அந்த வண்ணங்களைனா அவனை அக்கினியில போடுறேன்னு தான் சொல்லுது கட்டளை. ஆனா இந்த பசங்க 2 வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்து கூட இவங்க செய்யலையே அப்படின்னு கோவத்துல என்ன பண்ணிட்டாராம், 7 மடங்கு அந்த அக்கினிய சூடாக்கிட்டு இந்த பசங்களை அது உள்ள தள்ளி விட்டாங்களாம். அந்த பசங்களை தூக்கின்னு போனவங்க இறந்துட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமாச்சு, அவங்க யாரு, ஏசப்பாவோட பிள்ளை. அவர்கள் யாரு, தேவ ஜனம். அவங்களுடைய தேவன் யாரு, அவங்களுடைய தேவனா இருக்கிறாரு. அந்த தேவன் என்ன செஞ்சாராம், அவங்க நடுவுல உலாவுனாராம். நான் 3 பேர் தான் போட்டிருந்து, 4ஆம் அவரா அவங்க கூட உலாவுனாராம். இத ராஜா கண்ணால பாக்குறாரு. என்ன இது, நானு 3 பேரை தான் நான் போட்டேன், இன்னும் 4 பேர் யாரோ போயின்னுக்குறாங்களே, இன்னும் எல்லாம் நடந்துன்னு போயின்னுக்குறாங்களே, நெருப்புல எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா அவங்கள வெளியே கூப்பிடு அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு பார்த்தா, அந்த துணி நெருப்புல ஒரு சொட்டு நெருப்பு வாசனை வரலையாம். முடி கரு. தேவ ஜனம், அவர்கள் என் ஜனமா இருப்பாங்க, நான் அவங்க நடுவுல உலாவுவேன், அவர்கள் தேவனா இருப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ஏசப்பா தேவனு அந்த 3 பேருக்கு செய்தாராம். அவங்க நடுவுல 4ஆம் அவரா அந்த அக்கினி சூளையில 4ஆம் அவரா நடந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள வெளியே கொண்டு வந்து எல்லார் முன்பாக ஒரு ஆச்சரியத்தோட இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி எல்லா ஜனங்களும் அறிக்கையிடத்தக்க தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைங்களை உயர்த்தி ஆசீர்வதிச்சாராம். நம்ம இந்த நாள்ல கூட நம்ம கூட யாரா, தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். நம்ம என்ன சொல்லணும், நீங்க தாப்பா எங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லணுமா. அப்படி சொல்லக்குள்ள என்ன ஆகும், அவர் நம்ம நடுவுல உலாவி நம்முடைய தேவனா இருப்பாரு. தேவனா இருந்தது மாற்றம் இல்ல, நம்மள பெரிய லெவல்ல உயர்த்த அவர் போதுமானவரா இருக்கிறாரு. இந்த நாள் வசன பாடல்ல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, அன்னதினம் வேதத்தை வாசிக்கக்குள்ளோ செழிப்பா இருந்துடுவோமா, அப்புறம் கருத்தா ஜெபிக்கக்குள்ளோ ஜெயமா நடத்துவாராம். இந்த பிள்ளைங்க 3 வாலிப பிள்ளைங்க நெருப்புல கூட இருந்தக்குள்ளோ ஜெபிச்சுன்னு இருந்தாங்களாம், துதிச்சுன்னு இருந்தாங்களாம். 4ஆம் அவரா தேவன் அவங்கள கூட உலாவி ஒரு நெருப்பு கூட படாம ஜீவனோட காத்தாரு, பெரிய பெரிய பொசிஷன்ல உயர்த்தினாரு. இன்றைக்கும் நம்மள கூட அப்படியாப்பட்ட உயர்வுக்குள்ள கடந்து போக பண்ணற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அந்த தேவன் நம்ம எப்படி சொன்னோமா, நீங்க தாப்பா என் தேவனு அப்படின்னு சொல்லமா. அவர் என்ன சொல்வாரா, நீங்க தான் எங்களுடைய ஜனம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ரிலேஷன்ஷிப்போட அவர் காட்டுற அந்த அன்புக்குள்ள நம்ம போகக்கூட நம்மள மேன்மையாய் வைக்க தேவன் போதுமானவர். ஒரு ஜெபம் செய்து நிறைவு செய்யலாமா. அப்பா, இந்த நாளின் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அவர்கள் தேவனா இருந்து அவர்கள் உம்முடைய ஜனமா இருக்கக்குள்ள கர்த்தர் நீர் அவர்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும் கர்த்தாவே. மற்றவங்களை எல்லார காட்டிலும் மேன்மையான காரியமாய் மேன்மையான ஒரு உயர்வான ஒரு ஸ்தலத்துல அவர்களை வைக்க நீர் போதுமானவரான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக பண்ணுங்க. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.